வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே நல்லது செய்வோமா? ஒரு நாள் ஜாஃப்ரின் யூனிகார்ன் தூங்கி எழுந்தபோது அவளது கொம்பின் பிரகாசம் மாய்ந்திருந்தது. அதை பார்த்து அவள் மிகவும் வருந்தினாள். அவளது தோழி சொன்னாள், நல்லது செய் ஜாஃப்ரின், உன் கொம்பின் பிரகாசம் மீண்டும் வரும். அதை கேட்டு ஜாஃப்ரின் ஒரு முயலுக்கு உணவு கொடுத்து உதவினாள். பறவைக்கு கூடு செய்ய உதவியது. அப்படியே அவளது கொம்பு மீண்டும் ஜொலிக்க தொடங்கியது. ஜாஃப்ரின் மிகுந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். எங்கள் நட்பை பற்றி பார்ப்போமா? சிறிய ஆந்தை லீனா தூரத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் மரங்களையும் தெளிவாக பார்த்தாள். ஆனால் அருகிலுள்ள பொருட்களை பார்க்க முடியவில்லை. அதனால் அவள் வருத்தத்தோடே இருந்தாள். ஒரு நாள் வௌவால் சொன்னது, நான் இங்கேயே இருக்கிறேன் லீனா, உன்னை எனக்கு தெரியவில்லையே. வௌவால் இலைகளால் ஒரு சிறிய கண்ணாடி செய்து கொடுத்தான். லீனா அதை அணிந்ததும் எல்லாம் தெளிவாக தெரிந்தது. லீனா ரொம்ப மகிழ்ந்து வௌவாலுக்கு நன்றி சொன்னாள். அதிலிருந்து இருவரும் இணை பிரியாத நண்பர்களாயிருந்தனர். வாங்க, நாம் எல்லாரும் சேர்ந்து பவளப்பாறையை காப்பாற்றுவோம். ஆழ்ந்த கடலில் பெனி என்னும் ஒரு மீன் நீந்திக் கொண்டு இருந்தது. அப்பொழுது வண்ணமயமான பவளப்பாறைகளை பார்த்தது. எல்லாம் பிரகாசமாக திகழ்ந்தன. அப்போது ஒரு சிறிய கடற்குதிரை தோன்றி, இது பவள ராஜ்யம், இது கடலுக்கு சுவாசம் அளிக்கிறது என்றது. பெனி ஆச்சரியமாக கேட்டாள், பவளங்கள் சுவாசம் அளிக்கிறதா? கடற்குதிரை சொன்னது, ஆம், பவளங்கள் கடலின் மரங்களைப் போலதான். அவை சிறிய உயிரினங்கள் இருந்தாலும் அவை இல்லாமல் மீன்களும் கடலும் வாழ முடியாது. அதே சமயம் சில பவளங்கள் வெண்மையாக மாறிக்கொண்டிருந்தது. பெனி கேட்டாள், இவை ஏன் மாறுகிறது? கடற்குதிரை சோகமாக சொன்னது, கடல் வெப்பம் அதிகரிக்கிறது. மனிதர்கள் கவனிக்காவிட்டால் நம் பவள ராஜ்யம் அழிந்துவிடும். பெனி உறுதியுடன் சொன்னாள், நாம் கடலை வெப்பமடைய விடமாட்டோம். அதை கேட்ட பவளங்கள் ஒளிர்ந்தன. கடல் மகிழ்ந்தது. நண்பர்களே, வீட்டுக்கு போக வழிகாட்டுவீர்களா? சிறிய ராஜகுமாரி ஜோவலின் ஒரு நாள் காட்டுக்கு போய் அணில், கிளி, யானை எல்லாரோடும் விளையாடினாங்கள். சூரியன் மறையும் போது அவங்க வழி தப்பி போனாங்க. அப்போ ஒரு வௌவால் வந்து, நான் வழி காட்டுறேன், ஆனா விலங்குகளை மறக்க கூடாதுன்னு சொன்னது. ஜோவலின் சிரிச்சு நிச்சயம் இல்லைன்னு சொன்னாங்க. வௌவால் வழிகாட்டி ராஜகுமாரியை அரண்மனைக்கு கொண்டு வந்தது. அந்த நாள் முதல் ஜோவலின் ஒவ்வொரு வாரமும் காட்டுக்கு போய் விலங்குகளுக்கு உணவு, தண்ணீர் கொடுத்தாங்க. அவங்க கூட சந்தோஷமா விளையாடினாங்க. நண்பர்களிடம் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று பார்க்கலாமா? பென்னி என்னும் முயல், மிக்கி என்னும் பூனையும் இருவரும் விளையாடிக் கொண்டிருந்தன. பென்னி தனது நண்பன் மிக்கி விளையாட்டு வண்டியை தவறுதலாக உடைத்து விட்டான். மிக்கி அழ ஆரம்பித்தான். பென்னி பயந்து ஓடிவிட்டான். அந்த இரவு அம்மா கேட்டாங்க, ஏன் பென்னி வருத்தமாயிருக்க? பென்னி சொன்னான், மிக்கியின் வண்டியை உடைத்து விட்டேன், எப்படி மன்னிப்பு கேட்பது என்று தயக்கமாயிருக்கு அம்மா. அதுக்கு அம்மா சொன்னாங்க, தவறு செய்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் பென்னி. நீ உன் நண்பனிடம் போய் மன்னிப்பு கேள், அவன் கண்டிப்பாக உன்னை மன்னிப்பான். பென்னி மிக்கியை பார்த்து, என்னை மன்னித்துவிடு என்று சொன்னான். மிக்கி மன்னித்து புன்னகைத்தான். அன்று முதல் பென்னி தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்கவே இல்லை. எங்கள் நட்பை பார்க்கலாம். ஒவ்வொரு இரவும் லாலா என்ற மந்திரவாதி நட்சத்திர ஒளியில் மட்டுமே மலரும் சந்திர மலர்களை நட்டாள். ஒரு மாலை சந்திரன் உதிக்கவில்லை. அவளது தோட்டம் இருளில் மூழ்கியது. அப்போது லாலா மிக உயர்ந்த மேகத்தை ஏறி சென்றாள். அங்கே சந்திரன் மறைந்திருந்தது. யாரும் தன் ஒளிக்காக நன்றி சொல்லாததால் சந்திரன் சோகமாக இருந்தது. லாலா சிரித்து சொன்னாள், என் மலர்கள் மலர உதவியதற்காக நன்றி சந்திரனே. அதை கேட்டு சந்திரன் இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. அவளது தோட்டம் முழு இரவும் மின்னியது. லாலா அதை பார்த்து மகிழ்ந்தாள். அன்று முதல் சந்திரனும் லாலாவும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு குட்டி அட்வென்ச்சர் பார்க்கலாமா? ஒரு அழகான சிறிய குளத்தில் லீனா ஆமை வாழ்ந்து வந்தாள். ஒரு பசுமையான காலையில் ஒரு டிராகன் ஃப்ளை அவள் அருகில் பறந்தது. அவள் அதை பின்தொடர்ந்து போனாள். மென்மையான பாசி மேல் ஏறி கல்லுகள் மீது மெதுவாக நடந்தாள். நடுவே ஒரு நல்ல தவளை அவளுக்கு வழிகாட்டியது. அது அவளை ஒரு மின்னும் மோடைக்கு அழைத்து சென்றது.
அந்த ஓடை அவளை மெதுவாக மரங்கள் நிறைந்த காட்டின் வழியாகவும் இனிமையாக பாடும் பறவைகளின் பக்கமாகவும் கொண்டு சென்றது. மாலையில் சூரியன் மறையும் போது ஒளிரும் மின்மினி பூச்சிகளினோடு லீனா சந்தோஷமாக விளையாடினாள். என் பெயர் மின்னே. என் வாழ்க்கையே பாப்போமா? ஒரு நாள் ஒரு பச்சை இலை மீது ஒரு சிறிய முட்டை இருந்தது. அதிலிருந்து ஒரு நெளியும் புழு வெளிவந்தது. அது பெயர் மின்னி. மின்னி தினமும் இலைகளைச் சாப்பிட்டு பெரியதாக ஆனது. ஆனால் ஒரு நாள் அது சோர்ந்து தனக்குத்தானே ஒரு சிறிய கூட்டில் சுற்றி கொண்டது. நான் இப்போது தூங்கப் போகிறேன் என்று நண்பர்களிடம் சொன்னது. அது சில நாட்கள் அந்த கூட்டில் அமைதியாக இருந்தது. சில நாட்கள் கழிந்து அந்த பொட்டில் திறந்தது. அதிலிருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறந்து வந்தது. மின்னி இப்போது வண்ணமயமான சிறகுகளுடன் வானத்தில் பறந்தது. அது மலர்களை சந்தித்து தேனை சேகரித்து எல்லா நண்பர்களையும் பார்த்து மகிழ்ந்தது. அந்த நாளிலிருந்து எல்லா புழுக்களும் மின்னி போல ஒரு நாள் நாமும் பட்டாம்பூச்சியாகலாம் என்று நினைத்து மகிழ்ந்தது. வாங்க நம்ம போய் மந்திரி இலையே பாப்போம். ஜான் தனது தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பச்சை இலை பேசத் தொடங்கியது. ஜான், நான் ஒரு சாதாரண இலை அல்ல, நான் ஒரு மந்திர இலை என்பது ஜான் அதிர்ச்சி அடைந்தான். நீ என்ன மந்திரம் எல்லாம் செய்வே என்று ஜான் கேட்டான். இலை சிரித்தது. ஆம், தினமும் சூரிய ஒளியை பிடித்து நீர் மற்றும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு சேர்த்து நமக்கெல்லாம் உயிர் தரும் ஆக்சிஜனை உருவாக்குகிறேன். ஜான் ஆச்சரியத்தில் நின்றான். இலை சிரித்துக்கொண்டு மீண்டும் மெல்ல காற்றில் ஆடியது. நான் தான் சூரியகாந்தி. எனக்கு சூரியன் எவ்வளவு முக்கியம்னு பாப்போமா? ஒரு விரிந்த சூரியகாந்தி வயலில் இருந்தது. அதில் ஒரு உயரமான சூரியகாந்தி எப்போதும் தன் முகத்தை சூரியனை நோக்கி திருப்பியிருந்தது. ஒரு தேனீ கேட்டது, நீ எப்போதும் சூரியனை ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறாய்? சூரியகாந்தி சிரித்தது, அது எனக்கு ஒளியும் வெப்பமும் தருகிறது. அது இல்லாமல் நான் மலர முடியாது. நான் இல்லாமல் நீ தேனை பெற முடியாது. தேனீ தலையசைத்து சொன்னது, நாம் இருவருக்கும் சூரியன் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து அவர்கள் இருவரும் சூரியனை பின்தொடர்ந்தார்கள். என் கனவே பார்ப்போமா? ஒரு முறை ஒரு சிறிய விதை இருந்தது. அவள் பெயர் ஃபியோ. அவள் மண்ணில் படுத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் ஒரு நாள் பெரிய மரமாகி பறவைகளுக்கு வீடு தர வேண்டும், பழங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் அங்கு மழை பெய்தது. மண் ஈரமாயிற்று. சூரியன் ஒளிர்ந்தது. ஃபியோ மெதுவாக முளைத்தாள். அவள் சிறு இலைகளை விரித்து நான் வளர்கிறேன் என்று மகிழ்ச்சியாய் சொன்னாள். நாட்கள் சென்றது. அவள் காற்றில் ஆடினாள், மழையில் குளித்தாள். சிறு தாவரமாக இருந்து இப்போது பெரிய மரமாக வளர்ந்தாள். பறவைகள் வந்து குடியிருந்தன. குழந்தைகள் அவள் நிழலில் விளையாடினார்கள். என் கனவு நிஜமானது என்று ஃபியோ மகிழ்ந்தாள். Like and subscribe for our videos.